வணக்கம் நண்பர்களே. இந்த சிஜேபிக்கு ஆதரவா யார் வருவாங்க? திரு மோடி அரசுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்படியே டெல்லியை கதிகலங்க வச்சுட்டாங்க. உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துட்டாங்க. இந்த சிஜேபிக்கு ஆதரவா யார் வருவாங்க? காங்கிரஸ் வருமா? வரலாம். அப்புறம் இடதுசாரிகள் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆதரவு கொடுக்கற மாதிரி இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கொடுக்கும், ஆர்எஸ்எஸ் கொடுக்குமா? ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு? காக்கூர் ஜனதா பார்ட்டி இளைஞர்கள்ங்க, அவங்க நம்ம நாட்டுடைய குடிமகன்கள், அவங்களெல்லாம் தேச விரோதின்னு பார்க்க கூடாது. அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புறாங்க, அவங்க சமூகத்தோட அக்கறை கொண்டவங்களா இருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்றது? ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாருங்க. ஐயா, இது மோடிஜிக்கு எதிரானது அல்லவா? உங்களுக்கு தெரியும்ல. அப்போனா மோடிஜிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் மாறிவிட்டதா? அந்த வழியில் செல்கிறதா? மோடிஜியை மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் திட்டமிடுகிறதா? முடியுமா? நாட்டில் மாபெரும் தலைவர் அல்லவா திரு மோடிஜி அவர்கள். நாட்டின் பிரதமர், 3வது முறையாக பிரதமராகி சாதனை படைத்தவர். அவரை போய் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி நினைக்குமா? ஆர்எஸ்எஸ் ஒரு எண்ணத்தில் தான் இருக்கு. திரு மோடிஜி அவர்களை தொடர வைக்கலாமா, அடுத்த மக்களவை தேர்தலை நிற்க வைக்கலாமாங்கிற எண்ணத்துல ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. இப்போவே உங்களுக்கு தெரியும், போன வருஷமே 75 வயதானவர்கள் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு திரு மோகன் பகவத் சொன்னாலும் கூட திரு மோடி அவர்களே அது முன் அடுத்த ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் நினைத்திருக்கலாம். இந்த சமயத்துல தான் தமிழகத்துல தாவேகா மகத்தான வெற்றி பெற்றது. கட்சி ஆரம்பித்தது 2 ஆண்டுகளில் இளைஞர்களின் பெருமளவு ஆதரவினால். இளைஞர்கள் மட்டுமே ஓட்டுப்படவில்லை, இளைஞர்களுடைய மனநிலை காரணமாக பெரியவர்களும் மனம் மாறி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சுங்க. அப்படி ஏற்படுத்தினது மூலமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பார்ட்டியை தொடங்கினால் என்ன அப்படின்னு அபிஜித் திப்கே முடிவு பண்ணாரு. ஏன் முடிவு பண்ணாரு? முக்கியமாக ஒரு மூத்த நீதிபதி, என்ன இளைஞர்கள் வேலையில தாங்க, சும்மா கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்ட்டு அப்படி கொதித்தெழுந்தாருங்க அபிஜித் திப்கே. ஓ, நாங்க கரப்பான் பூச்சியா? அப்படின்னா நாங்க கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிப்போம்னாரு. அப்படியே சோசியல் மீடியால கோடிக்கணக்காரர் சேர்ந்தாங்க. இப்ப கூட ஆள் சேர்ப்பு பணியில் இருக்காங்களா சிஜேபி, உங்களுக்கு தெரியுமில்ல. ஆள் சேர்த்து என்ன பண்ண போறாங்களோ. அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கிறதுக்கு இந்திய அரசு முயற்சி பண்ணதுங்க. இல்ல இறங்கினாரு இந்தியால. அப்புறம் நேரா நீட்டு தொடர்பா போராட்டம் நடத்தினாரு. பெரிய கூட்டம் இங்க ஜந்தர் மந்தர்ல. என்ன கோரிக்கை? மோடி அரசு இருக்கின்ற கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். என்னது, மோடி கிட்ட போய் இதை போய் கேட்கிறீங்க? ஒரு அணு அசையாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்கல்ல. ஆனால் சாதித்து காட்டினார்கள் இளைஞர்கள். காக்குர ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. கரப்பாம்பூச்சி என்ன, எந்த அழிவிலையும் ஒன்றாகாது. உங்களுக்கு தெரியும், அணுகுண்டு வெடிச்சா கூட 4 கரப்பாம்பூச்சி ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரியான உறுதி கொண்டவர்கள், நிலை கொண்டவர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட இளைஞர்கள் ஒன்று கூடி மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வழிவகுத்தார்கள். ஐயா, இது ஒன்றும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் வேறு இருக்கு அப்படின்னு சொல்லி புளிய கரைச்சிட்டாங்க. பாருங்க, பல ஊர்கள், இப்ப ஜார்க்கண்ட்ல நடக்குதுங்க ஒரு போராட்டம், மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம். என்னன்னா, அங்க இருக்கின்ற போட்டி தேர்வுகள் முறைகேடோடு நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்குது. பாருங்க, நாடு முழுக்க இளைஞர் சார்ந்த மரங்கள் ஏற்பட்டுச்சு. அநேகமா இதெல்லாம் தாண்டி மோடிஜி வந்துருவாருன்னு நினைச்ச போது ஆர்எஸ்எஸ் தலைவர் இளைஞர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், இளைஞர்கள் குரலை கேட்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், முக்கியமாக ஆலோசகர், பிஜேபிக்கான ஆலோசகர் திரு குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அமைப்பில் மாற்றத்தை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது, யாரோ உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாருங்க. அமைப்புல மாற்றம்னா அமைப்பு சரியில்லையோ, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ரஜினி சொன்னாரு, அந்த மாதிரியா? அப்போனா திரு மோடியோட சிஸ்டம் சரியில்லையா அப்படின்னு சொல்றாங்க மாதிரி தெரியுது. அப்ப இந்த இளைஞர்கள் பின்னால் ஆர்எஸ்எஸும் சேர்ந்தால் அடுத்த தேர்தலில் என்னாவது அப்படின்னு உயர்மட்டத்துல யோசிக்கிறாங்க. என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி அன்கோ காங்கிரஸ் எல்லாம் பாருங்க, மக்களவை நாடாளுமன்றம் நடக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு அலப்பறைங்க, அமளி துமளி தான். இதனால இந்த கூட்டத்தொடரே ஒண்ணுமே அலுவல்கள் நடைபெறாமல் முடிந்து விடுமோங்கிற எண்ணத்தில் இருக்கு. இது எல்லாத்துக்கு காரணம் எங்கிருந்து துவக்குச்சுன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். அவங்க தான் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான அந்த ஸ்பார்க்கை ஏற்படுத்தினாங்க, அந்த ஒரு பெரிய அளவுக்கு பொறியை ஏற்படுத்தினாங்க. இந்தியா முழுக்க சேர்ந்துருச்சு. தமிழகத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வர வாய்ப்பில்லை. என்ன காரணம் என்றால், இளைஞருடைய மனங்கள், ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் தாவேகா பக்கம் இருந்துட்டாங்க. இப்போ மெதுவா அதை தன் பக்கம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சது. திமுக ஜாலரை அடிக்க நினைக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. திமுக காரங்களா போய் உட்கார்ந்தாங்க. ஏதோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் நடத்துது அப்படின்னு நினைச்சா திமுகவுடைய நிறம் வெளிப்பட்டது. அங்கே உட்கார்ந்தவங்களுடைய நிறம் வெளிப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வர வாய்ப்பில்லை. எல்லோரும் தாவேகா பக்கம் இருக்கிறார்கள். ஆகையால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பயன்படுத்திக் கொண்டு
கொண்டு திமுக உயிர்த்து விடும், தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துவிடும், மத்தியில் அமைச்சராகிவிடலாம் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்புங்க, தப்பு கணக்கு. பாஜக அரசாங்கத்துல திமுக காரங்க அமைச்சர் ஆகலாம், இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வருமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகங்க. அப்படியே வந்தாலும் கூட கடந்த முறை கிடைத்த பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த கணக்கு நல்லா தெரிஞ்சதுனால தானாகவே முன்வந்து அடுத்த மக்களவை தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தன்னை நிறுத்த வேண்டாம்னு திரு மோடி அவர்கள் சொல்லிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கான அடிமட்ட வேலைகள்லாம் RSS பாக்குதுங்க. RSS தாய் அமைப்பு அல்லவா பாஜகவோட, அவங்க எப்படி பாருங்க ஒவ்வொரு கல்லா உருவுறாங்க. நல்லா பாருங்க, முதல்ல சிஜேபிக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஆதரவு ஏற்பட்டது. அதற்கு RSS ஆதரவு இருக்குமோ அப்படின்னு நம்ம கூட பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னணியில RSS இருக்கோ? RSS வந்து ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு அமைப்புங்க. இப்படிதான் அரசியல் நடத்தும்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிக்கு கூட ஆதரவு கொடுக்கிற மாதிரி கொடுத்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து வளர்த்து விடக்கூடிய ஆற்றல் மிகுந்த அமைப்புங்க. ஆகையால் தான் காக்குரோச்சுகளை மிக பெரியதாக ஊதி பெரிதாகி விடுவார்களோங்கிற சந்தேகம் இருக்கு. ஒரே நாள் கிட்டத்தட்ட அந்த கருத்து வருது பாருங்க. மோகன் பகவத்னு சொல்றாரு, குருமூர்த்தின்னு சொல்றாரு. அப்பனா இவர்கள் மனதில் மோடி இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறாருல்ல. மோடி மக்கள் மனதில் இருக்கிறார், மக்கள் மனதில் வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார்னு இப்போ சொல்றோம். இருந்தாருங்கிற மாதிரி ஆயிரும் போல இருக்குங்க. அடுத்த தேர்தலில் அவரே ஐயா நாம் வரவில்லை, வேறொரு இளைஞரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தலாமா எண்ணம் வந்துச்சு, வர வாய்ப்பு இருக்குங்க. பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? RSS மீறி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் யார்? நிதின் நபீன். அவர் தான் பங்கி போன்ற பாட்னா பக்கத்தில் இருக்கிற தொகுதியை சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை காலி செய்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு தேசிய பாரதிய ஜனதாவோட தலைவர் ஆனார். அங்கு இடைத்தேர்தல் வந்தது. அங்கு ஜெயிச்சது யாரு? பிரசாந்த் கிஷோர். 30 வருஷம் பிஜேபி சீட்டை சட்டுன்னு பறிச்சிட்டாரு. இது அடிமட்டத்தில் நடக்கின்ற மாற்றத்தை காண்பிக்குது. இது RSS புரியுதுங்க. அடுத்த தேர்தல்ல இதே மாதிரி போனா பெரும்பான்மை வராதுன்னு. RSS என்ன நினைக்குதுன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் தன்னுடைய ஆட்சி தான் அப்படின்னு RSS நினைக்குது. பிஜேபி வந்தாலும் தன்னுடைய ஆட்சி தான், காங்கிரஸ் வந்தாலும் தன்னுடைய ஆட்சி தான், எப்படியும் தன்னுடைய ஆட்கள் அங்கு இருப்பார்கள் அப்படின்னு. சரி, கட்சி மாத்துவோம், ஆளை மாத்துவோம் நினைச்சிட்டாங்க மாதிரி இருக்குங்க. அடுத்த தேர்தல் ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் என்னென்ன திட்டங்களாம் வகுப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுதும் அவர்கள் அந்த சோர்வில் இருக்கிறார்கள். பாடி லாங்குவேஜ் பார்க்கும் போதுங்க, 2001 திரு மோடி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே அவருடைய உடல் மொழியை பார்த்து இவர் பிரதமர் ஆவார் என்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதற்கான ஆதாரங்கள் இருக்குங்க. இப்போ அவருடைய உடல் மொழியை பார்க்கும்போது 15 ஆண்டுகள் போதும் பிரதமர் பதவியில் அப்படிங்கிற எண்ணிக்கொண்டிருக்கிறாரோங்கிற எண்ணம் இருக்கு. அடுத்த பிரதமர் ஆவதற்கான ஆசையில் இருந்து அமித்ஷா கூட அது சாத்தியமாகுமோங்கிற எண்ணத்துக்கு வந்துட்ட மாதிரி இருக்குங்க. ஏனென்றால் RSS இந்த மாதிரி கோல் அடிக்கும், செல்ஃப் கோல் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. வருகின்ற நாட்களில் இன்னும் கூட பல நெருக்கடிகள் திரு மோடி அவர்களுக்கு வரலாம். அதை அத்தனையுமே தாண்டக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் தான் அவர். என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.